வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன்னு பொண்ணி. நான் ஒரு 1 வீக்காக எந்த வீடியோவுமே போடலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ வந்து ஐ எம் ஆல் ரைட். இன்னிலேருந்து நான் மறுபடியும் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி மற்ற வீடியோவையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ரோட்டி பேக்கெட்ஸ் தான். அதுக்கு வந்து 1 கப்பு இங்கே ஆட்டா எடுத்துட்டுருக்கேன், அதாவது கோதுமை மாவு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஓமத்தை பொடி பண்ணிவிட்டு போட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். நான் சாஃப்டாக நான் பிசைஞ்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கணும். இப்போ இதில் எண்ணெயை விட்டுன்ட்டேன். இதில் தண்ணியை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக இங்கே உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டுருக்கேன். அது நல்லா கையால் மசிச்சு வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் வச்சுட்டுருக்கேன். இங்கே கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கின்ட்டு, அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுன்ட்டு, இதுக்கு உப்பு, மிளகா பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ் நான் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம், சுமாராக எல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்கிற வரைக்கும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. இப்போ ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் மாவை தொட்டுண்டு இதை ரொட்டி மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சதை இட்டுட்டு, அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சம் பருத்தி எடுத்துடலாம். இது வந்து நான் கொஞ்சம் பருத்தி எடுத்துகிட்டு ஓரத்தை கட் பண்ணி ஸ்கொயராக வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம தவாவில் போட்டு சூடு பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் வந்து ஒன்று ஆல்மோஸ்ட் இங்கே போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஏன்னா 2 பக்கமும் கொஞ்சம் செவந்துட்டு, இதை நான் கொஞ்சம் கேஸை சின்னதாக்கிட்டு தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் நெய் தான் விட்டுட்டேன். அதை இன்னும் நான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரவுண்டாக வந்தது எனக்கு. அதை நான் வந்து சைடில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அடுத்ததும் இதை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கேஸை இப்போ சின்னதாக்கினேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் பெருசாக்கி கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் தடியாக தான் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணிவிட்டு, கொஞ்சம் திக்காகவே நம்ம பண்ணுறதுனால இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அப்புறம் சின்னதாக்கி பெருசாக்கி என்னென்ன உள்ளே வேகணும் இல்லையா, அதனால் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். இங்கே நான் அதை இன்னும் ஒன்றுத்தை கூட பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை போட்டு எடுத்தப்புறமா இதையும் போட்டுடுறேன். இப்போ நம்ம ரோட்டி பேக்கெட்ஸ்லாம் ரெடி ஆகிடுது. இதுக்கு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு டிப் பண்ணலாம். அந்த டிப்புக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா, கொஞ்சம் தேன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் அது வந்து கடுகு. இந்த கடுகு வந்து எல்லோ கடுகு, மஞ்சள் கலரில் இருக்கும் கடுகு. இதை கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இதை போட்டுட்டு இதுக்கு ஒரு டிப்பு நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நல்லா திக்காக தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை இங்கே நம்ம வந்து பொடி பண்ணின எல்லோ கலரில் இருக்கிற மஸ்டர்ட் கடுகு அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் ஹனி, இதெல்லாத்தையும் போட்டு இது கூட 2 உப்பையும் போட்டு நம்ம இதை கலக்கிடலாம். இப்போ வந்து நம்மளோட ஹனி டிப்பு ரெடி ஆகிடுது. ரோட்டி பேக்கெட்ஸ் இருக்குங்க. ஹனி அண்ட் எல்லோ மஸ்டர்ட் டிப்பு ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிப்பு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்கும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.